ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செல்லா விளாக். இன்னைக்கு வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களை வித்தியாசனி குட்டிக்கு நாங்கள் அவங்களுக்கு கிளினிக் 5 வயசு வரைக்கும் கிளினிக் இருக்கு. அப்ப இன்றைக்கு அவக்கு 2 வயசு கிளினிக்கு போறோம். அப்ப அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு ஃபேஸே வந்து டல்லா இருக்குது. அப்ப நான் உடனே வலிக்கிட்டேன், முகமே கழுவையெல்லாம் வலிக்கிட்டேன். அவனை வேலையை முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஆறுதலா இருக்கலாம்னு சொல்லி இப்போ வலிக்கிட்டேன் வந்து போய்கொண்டிருக்கிறோம் ரோட்ல. நான் உங்களுக்கு இந்த சோட் ரூட்டை சொல்லியிருந்தேன். இந்த சோட் ரூட்டாலாம் நாங்கள் போறோம். நாங்கள் ஏண்டா டிராஃபிக் அவ்வளோண்டு இருக்கு, அதை இழுத்து கொண்டு போகலாம் குயிக்கா. அங்கால பக்கம் பஸ் அதில் வந்து கொண்டிருக்கோம். அவன் ஓட சரியான கஷ்டமா இருக்கும். இந்தியாவில் அப்படி இல்லை, நாங்கள் கொஞ்சம் போலீஸ்காரரும் நிற்க வேணாம். முக்கியமா அவங்களால தான் பிரச்சனை. அப்ப அதனால இப்ப மட்டும் இந்த ரோட்ல கேமரா பூட்டி போட்டாங்க, அதுவும் ஒரு இது. அப்ப அதனால கொஞ்சம் மெல்லமா தான் முடியும். இதுல எல்லாம் கேமரா ஆடாது. நாளைக்கு ஹார்ட் பே ஆடுறேன் வீட்டுல கேமரா இல்ல ஃபுல்லா போட்டிருக்காங்களே. அப்ப நாங்கள் அவதாரமா போறதுக்கு அனுப்பிவிட்டுன ஒரு முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் தான் கேமரா அப்படி உபயோகம். ஏன்னா இந்த ரோட்ல ஏறினோடனே போட்ல போட்டுக்கிட்டாங்க. நாங்களும் இதுதான் உயிருள்ளவங்க தான் பார்த்து போங்க. என்னத்துக்கு போட் போட்டிருக்கேன்னு வச்சிங்களா, நாய்க்குட்டிகளுக்கு. ஐயோ, இந்த வான காலங்கள் அதுல ஒரு உயிர் இல்லையென்று கண்ட வடுகாட்டிச்சு போடுறாங்க நியாயன. உண்மையாதான் அதுகள் பள்ளி தெரியுமா, 4-5 நாளுக்கு தாக்கத்து கூடிய இந்த ரோட்ல ஆக்கள் இல்லை. அதில் அப்படியே அந்த இதெல்லாம் பிடிச்சி அது துர்நாட்டம் கூடிய மனுஷனுக்கு கூடாது. சில பைக்ல போறது குழந்தையில கூட்டிட்டு போய் அதை கூட சுவாசிக்க கூடாது. நாயில அடிக்கிறது கொஞ்சம் அவதானமா போகலாமே. அவதானமா போனா அதுவும் ஒரு உயிர் தானே. அப்ப நாங்க இன்னைக்கு நிறுத்த போறோம். பின்னுக்கு பாருங்க, அவ இருக்கிறா, கூலா இருக்கிறா பாருங்க. அவன் நல்ல ஸ்டைலா ஒலிக்கிட்டு இருக்கிறா. நாங்கெல்லாம் இன்னைக்கு இங்க பாருங்க வித்தியாசம். நீங்க ஹலோ காய் சொல்லல, என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ சொல்றா, ஏதோ புக்கான இங்க வேற இது நேச்சுரலா நடந்திருக்குது. என்ன என்ன இதே இருக்கீங்க. மெல்லமா போனாலும் ஒரு பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல இல்லாத. இதுவா இது ஒரு வைரர் கோயில் ஒன்று இருக்கு. இதுவா இந்த வைரர் கோயில கும்பிட்டு போகணும். காத்துக்கொள்ளுவேன். இந்த சில நீங்கள் இடங்கள்ல பாருங்க, லாங் ட்ரிப் போயிருக்க கூடுதலா கோயில்கள்லாம் இருக்கு. ஏன் இப்ப இங்க இருந்து நாங்க கொழும்புக்கு போற மட்டும் வைங்க, கொழும்புக்கு போற மட்டும் வச்சுங்களா, கொழும்பு போகும் வரைக்கும் பிள்ளையார் முருகனை தான் வச்சிருப்பாங்க ரோட்ல. ஏண்டா நின்று பிள்ளையார் முருகனை கும்பிட்டு கொண்டு போகணும். ஆனா கும்பிட்டு கொண்டு போயங்க ஒரு விபத்துகளையும் தவிர்க்கலாம். நாங்க அந்த ஒரு மூமெண்ட்ல நடக்கிறது ஒரு இதுலதான் சொன்ன விபத்து எப்ப நடக்க வேண்டும். அப்ப அதுல கடவுள் காத்துக்கொள்வார். இப்ப ஒரு கோயில அடங்கி கும்பிட்டு கொண்டு போயக்க கடவுள் காத்துக்கொள்வார். அதுக்குதான் ரோட்டுக்கு ரோட்டு இப்ப பாருங்க கோயில் எல்லாம் இருக்கு. வைரவர் இருப்பார் இந்த ரோட்ல, வைரவர் இருக்கிறார். வைரவரை கும்பிட்டு தான் காக்கதீவு வைரவரை கும்பிட்டு கொண்டுதான் போகணும். எனக்கு நல்ல ஒரு இது இருக்கு. டெங்கு காய்ச்சல் எல்லாம் வந்து நான் இடத்துக்கு நேர்ந்து இங்க பாத்தீங்கன்னா இங்கே நாயை கொண்டு போட்டிருக்காங்க. எத்தனை நாள் ஆயிட்டு அப்பா பார்க்கவே தான் இருக்கு. அப்போ வைரருக்கு வந்து நேர்த்திக்கிழமை டெங்கு காய்ச்சல் மாறணும்னு சொல்லி, டெங்கு காய்ச்சல் மாறினோன்னு வந்து நாங்கள் இங்கே பொங்கிட்டாங்க. அப்படி வித்தியாசனி பிறந்து பொங்கிட்டாங்களா வருத்தத்துல பிறந்தோடனே பிள்ளைங்க கொஞ்சம் பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்தா. அப்ப அதுக்கு இருந்தாங்க. அப்ப வைரவர்ல எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை. வைரவரை கும்பிட்டு தான் நாங்க போறோம். நாங்க ரோட்டு வந்து உண்மையா, இந்த ரோட்டு உண்மையா எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். ஒன்றும் செய்யலாது, தாக்கல் இல்லாததுக்கு போய்த்தானே ஆகணும். இல்லாத இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணி போனதான் போகணும். மெல்லமா அதுக்காண்டி நான் மெல்லமா தான் ஓடுவேன்னு சொல்லல. ஆக்கள் இல்லாததுக்கு கொஞ்சம் இடத்துல தான் போகணும். ஆக்கள் இருக்கிற இடங்கள்ல மெல்லமா போகணும். அதுதான் அதால விபத்துல தவிர்க்கலாம். சில பேர் இருக்காங்க தாங்களே கொண்டே விடுவாங்க, அந்த கெட்டப்பும் இருக்குதுதான். இல்ல ஆனா முக்கியமா ஒன்றே உண்டு, இந்த லாங் ட்ரிப் போனீங்களும் சரி சரி, ஆடு மாடுகள் வந்தா உங்களால எவ்வளவு ஸ்லோவா போடுமா போங்க. ஏந்த அதுகளை மாதிரி இல்ல சரியா, டக்குன்னு வந்து குறுக்க போடுங்க. நாயா இருந்தாலும் சரி
ஆடு மாடா இருந்தாலும் சரி, ரோட்டு ஃபுல்லா ஆடும் மாடும் தான். சரி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லோயர் ஒரு ஆளும் அவர் அப்படித்தான் இதுல போய்கொண்டு இருந்தவர், பைக்ல போய்கொண்டு இருந்தவர், வெகோ பைக்ல போய்கொண்டு இருக்க நாய் உண்டு குறுக்க வந்து, வெகோ பைக் அது கொஞ்சம் இதான பைக் போல தெரியும் தானே, அந்த வெகோ பைக்ல வந்து குறுக்க போட்டுது. அவர் ஸ்பீட்ல வந்து இருக்காரு போல லோயர், அவரால கண்ட்ரோல் பண்ண இல்லாம போயிட்டுது. போனா என்ன மனுஷன் அதுலயே சரியா ஆக்கள் இல்லை. ஏதோ வேற 2 ஆம்புலன்ஸுக்கு அதை வச்சு உடனே கூப்பிட்டா போல ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தா ஃபுல் ரத்தம். அப்ப எங்கட விட்டு அந்த 2ஆம் மாசம் 8ஆம் தேதி அவர் அச்சனப்பட்டவர். ஏன்னு எனக்கு ஞாபகத்துல இருக்கட்டா, 2ஆம் மாசம் 8ஆம் தேதி எங்கட அப்பா பிறந்த நாள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீட்டை செய்து கொண்டு இருக்க எங்களுக்கு நைட் கோல் வருது. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் தானே கோல் வருது, இப்படி லோயர் ஆக்சிடென்டா ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப நாங்க சரி ஓகே ஆக்சிடென்டா, அவர் வந்து நீதானமான லோயர் தானே, அதிகாரமா தான் வராது பைக்கில். சரி ஆக்சிடென்ட் புறா கோச்சி தவிர நியூஸ் வருது. அவர் முகமே தெரியாத அளவுக்கு பிளட் எல்லாம் போய் பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு கொண்டு இருக்கிறாங்களாம். 2 பேர் தெரியாம ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்படித்தான் எல்லா ஆஸ்பத்திரியும் சொல்லல. அது உங்களுக்கு அதுவும் பெரிய ஆஸ்பத்திரியை பத்தி உங்களுக்கு சொல்லவா வேணும், எங்களை போதுரா வைத்தியசாலையை பற்றி சொல்லவா வேணும், சொல்ல தேவையில்லை. எப்படி கவனிப்பாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். போனா பிறகுதான் போற லோயர்ஸ் மேர் வந்துட்டீங்க. போற லோயர்ஸ் மேர் வந்து யார் அப்படி வச்சுக்கிறீங்க தெரியுமோ, சீனியர் லோயர் இந்த இவரை தான் வச்சிருக்கிறீங்களு சொல்லலாம் போல. அதுக்கு பிறகுதானா எல்லாரும் பறந்து வேறினமா, நர்ஸ்ல இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து பறந்து வேறினம் பாருங்க. சும்மா மனுஷருக்கெல்லாம் இந்த காலத்துல இது இல்ல, ஒன்று பெயரா இருக்க வேணும், இல்லைன்னா காசு மனத்தோடுதான் இந்த காலத்திலேயே மதிப்பு. அப்ப நீங்க வேற ஒரு நார்மலான ஒரு மனுஷர் வந்திருந்தா நீங்க என்ன செய்வீங்க? நில்லுங்க டாக்டர் போட்ட நிலம் பெறுவார், அவனுக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லைன்னு இருந்தா நீங்க ஏண்டா கொண்டு போய் 1/2 மணி நேரமா டாக்டருக்கு பிளட் லோயருக்கு பிளட் போய் கொண்டு இருக்குது. பேசாம தானே இருந்தவ. அதுக்கப்புறம் லோயர்ஸ் பேர் வந்து வேற சீனியர் லோயர் வேற எப்படி வச்சிருக்காங்க கேட்டதுக்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா அவருக்கு ஓவர் ப்ளீடிங் போய் கோமா ஸ்டேஜுக்கு போட்டார். ஒருத்தரையுமே தெரிக்கல அவருக்கு கொண்டு போனது வந்தா தெரிக்கல. அவருக்கு 2-3 ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பிள்ளை அந்த அவர் செத்த 2 நாள்ல அவனுக்கு ALX. அப்ப என்ன ஒண்ணுமே தெரிக்கல அது. அப்ப என் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட லோயர் நம்பருக்கு எடுத்தா போல மகன் தான் காத்து ஓமன்னா அப்படி அப்பாவுக்கு கோமா போட்டா என்ன செய்யணும்னு தெரியல. சரி ஓகே என்று பார்த்தா அடுத்த நாள் அவருக்கு இந்த பின் மண்டை தான் அடிபட்டது, பின்னாடி மண்டை தான் கிளங்கி அடிபட்டது போல. அடிபட்டா போல அவருக்கு இந்த பின்னாடி ஏதோ வட்டி ஆப்ரேஷனோ ஏதோ நடந்துட்டு சொன்னாங்கன்னா 3000 ஓகே. அப்ப படிக்கன் வந்து அடுத்த நாள் சொல்லிச்சு, அப்ப 3000 எனக்கு இது எக்ஸாம் நான் போறேன். அப்பா இப்ப கொஞ்சம் ஓகே. படிக்கன் எக்ஸாமுக்கு போய் வீட்டை இல்லை மென்ஷன் செஞ்சுடுது. அப்ப அந்த 2-3 நாள் படிக்க பார்த்தோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங், அந்த மென்ஷன் இறந்தது வந்து உண்மையாவே. இப்ப நல்ல மென்ஷன் டக்குன்னு போறாங்க. அதான் எனக்கு கவலை. எனக்கு அதுதான் முக்கியமானது, ஒன்றே அதுதான். நல்ல மனுஷனை உடனே எடுக்கிறாங்க. கடவுள் கொஞ்சமாச்சும் இது இல்ல, என்ன செய்யறது? அப்படித்தான் நிதி ஒன்று இருந்தா போகத்தானே வேணும் வந்துட்டு நாங்கள் எழுதிட்டோம். ஆனா அந்த ஆப்ரேஷன் என்ன பொறுத்தவரை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வருத்தம் எவ்வளவு இதுக்கோ போறதை தவிர்க்கணும். வீட்டுல எல்லாத்தையும் குடிச்சு போட்டு தவிர்த்து கொள்ளணும். நான் சொல்லிட்டேன் எனக்கு ஏதும் அப்படின்னாதான் அந்த பெரிய ஆஸ்பத்திரி பக்கம் என் வீட்டுல இருந்து என்ன செய்து கொள்வதோடைய நான் கடைசி வந்து நான் பெற மாட்டேன். பெரிய ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டேன். என்ன மனுஷராச்சோ போனா ஒரு நாய்க்கு நடத்துறோம், நாயை விட கவனமா நடத்துறாங்க. உண்மையா நாயை விட கவனம் தான் மனுஷரை நடத்துறாங்க. பெரிய கவர்மெண்ட் தானே தங்கட வாட்டு. எங்களோட வித்தியாசம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் அவளுக்கு டெலிவரி பார்த்தது. பார்க்க போனா அவளுக்கு பிறக்க முதலே டாக்டர் சொல்லிட்டார், அவ ஏழியா தான் பிறந்தவா சொல்லிட்டார், அம்மா இங்க ஆக்சிஜன் அதில் ஒன்றும் இல்லை பிரைவேட்ல. அப்ப பிள்ளை பிறந்தா இப்படியும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய கொண்டு போகணும். சரி ஒன்று அவள் பிறந்தோன்னா அவளுக்கு ஒரு சவுண்ட் தான் வந்து கொண்டே இருந்தது.
அப்ப சரியான சின்னன் தான். ஆனா குறமாசத்துல அவள் பிறந்தாலும் வெயிட் ஓகே. இப்ப நார்மலா ஒரு பிள்ளை பிறக்கிற அளவுதான் வெயிட். அப்ப கொண்டு போன பிள்ளைய உடனே அண்டினாவே ஏத்திட்டாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீசர் பண்ணது, வெட்டித்தான் செய்யறது. அப்ப அவன் 2 நாள் இருந்து போட்டு பிள்ளைய விட்டு இருக்கல. அவங்க பிள்ளைய அங்க கொண்டு போட்டாங்க. அப்ப பால் எடுத்துக்கொண்டு பிள்ளைய கொடுக்கறது. சரி, அவங்க மாவு ஏதோ கரைச்சு கொடுக்குறாங்க. அப்ப நாங்கள் அந்த இதுல அவ பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏத்திட்டோம். ஏத்தினா என்ன பிரைவேட்ல வந்து அப்படித்தான் பார்த்தவங்க. ஐயோ கீழே ஏறங்க விட மாட்டாங்க. அப்படித்தான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு விட்டாங்க. நடந்து வா, வண்டில எல்லாம் ஒண்ணு ஏத்தல, அது நடந்து போ பிள்ளைய பாக்க. அதான் சொல்றது, எல்லாமே அவங்கள அப்படித்தான். திருப்பி அது அவன்டா இது அது ஒண்ணுமே இல்லை இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு. எவ்வளவுக்கு நாங்கள் எங்க உடம்ப கவனிக்கிறோம், அவ்வளவுக்கு நல்லம். ஆஸ்பத்திரி போகாமதான் இந்த மருத்துவங்களை பார்க்கலாம், என்ன தமிழ் வைத்தியங்களை பார்க்கலாம். உங்கள்கிட்ட போக கூடாது. உண்மையாவே உங்களை பார்த்தோன்னே எங்கேயோ போடுவோம், நாங்கள் பயத்திலேயே போடுவோம். இப்ப 2-3 நாள் சரியான காய்ச்சல் சொல்ல உடம்பு சூடு. ஆனா தடிமன் நான் ஆஸ்பத்திரி பக்கமே போயிடுறேன். ஏனண்டா தடிமன் வராதான் இல்லை, உங்க சளிகள் எல்லாத்தையும் உடம்புல இந்த அழுக்களை வழி கேட்டுது. ஓகே, உங்க துணியும் வச்சுக்க பெருசு இது வரைக்கும் கொண்டு இருப்பேன். இவங்கள்ட்ட போய் இவங்க சும்மா மருந்து கட்டு போற இது பண்ண மருந்து தந்து அதை போட்டு ஏன் சும்மா அதை போட்டு எத்தனை நாள் போட்டுமோ நான் வீட்டுல இருக்கிறேன்ட்டு விட்டுட்டேன். பாருங்க, உங்களோட காய்ச்சி அரைவாசி தூரத்தையே கரண்டுட்டேன். நான் காய்ச்சல கதையில போறேன்டா அப்படித்தான் நடக்க ஒரு நேரம் கேரிக்காது. அப்படி போய் கொண்டு பண்ணிட்டு வாட்டுக்கு நான் கதையில இருந்தா என்கிட்ட மோடி கொண்டு போனாலே எனக்கு தெரியாது. வீடியோ கேமராமேன் இருக்கிறாரு என்ன தம்பி, யாரும் அப்படித்தான். நான் கதையில இந்த சாப்பாடை வச்சு கொண்டு இருந்தேன்டா என்ன சாப்பாடை ஓடி திண்டும் போடுங்க வேற தங்க கடைசி தங்க. ஏன்னா எனக்கு தெரியாது கதையில இருந்தா. அவங்க அதை ஜூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. இந்தியாவில் எங்களை ரோட்டு பக்கம் வந்தா இனி கிரவுண்டு தான். அவங்க சும்மாவே போவாங்க. இன்னைக்கு வந்து உலக முட்டாளர்கள் தினம். ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபூல் இல்லை இன்னைக்கு. அம்மா இருக்கா பின்னேரம் அம்மாவே காய்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேல அவாக்கு ஏதோ விட்டமின் ஏதோ குடிசை வேணுமா அவன் சொல்லி நர்ஸ் மிட்-5 எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து இப்ப ஏறிட்டான். என்ன 10,700 இதுக்குள்ள போயிடா ஐயா, நீ போய்யா 10,700 மாட்டு அடிச்சு போடுறா. மாட்டு கடிச்சாலும் ஒன்றும் காயம் பெறாது. மாட்டு கடிச்சா எங்களுக்கு காருக்கு காயம் பெறாது. போடலாங்க உடைய நேரத்தையே விடாது. பாத்தீங்க இது ஒரு பொல்லாத சந்தியா, இதுக்குள்ள எல்லாரும் வருவாங்க. காஞ்ச ஊர். இப்ப பாத்தீங்கன்னா கைஸ் அங்க மீன் சந்தைக்கு போறோம். மீன் வேண்டதுக்கு வாங்க போலாம். எவ்வளோ ஒரு கிலோ? ஃபைனலி பாத்தீங்களா வித்தி இந்த கிளினிக் எல்லாம் முடிச்சு கொண்டு ஃபிஷ் வேண்டிட்டு ஒரு சர்பத்தும் குடிச்சிட்டு வீட்டை வந்துட்டான். வித்தியாசினி இப்ப விளையாடி கொண்டு இருக்கிறா. வித்தியாசினி இங்க வாங்க. அவ இப்ப விளையாடுற மூட்ல இருக்கிறா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.